The GCD of 40x cube y power 4 z power 5 comma 48 x power 4 y squared z cube comma 64 x squared y cube z. இப்போ 3 டேர்ம் கொடுத்துட்டு நமக்கு அதோட GCD அதாவது HCF தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம 3 டேர்ம் கொடுத்துட்டு அதுக்கு என்ன HCF, GCDனாலும் HCFனாலும் ஒன்று தான். நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்பர்ஸு இப்போ இந்த நம்பருக்கெல்லாம் தனியாக வந்துட்டு HCF கண்டுபிடிப்போம். அப்போ HCF எடுத்தோம் அப்படின்னா இங்கே 40, இங்கே 48, 64 சின்ன நம்பர்லேருந்து தான் பண்ணுமா, அப்போ 2 டேபிள்லேருந்து பண்ணோம். இது 3க்கும் நமக்கு HCF எடுத்தோன்னா நமக்கு 8 வருது. அடுத்து என்ன இந்த வேரியபிள்லாம் இருக்கா, இந்த வேரியபிளை வந்துட்டு அதில் எது சேமாக இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வேரியபிள் இருக்குது, அப்போ HCFை பொறுத்த வரைக்கும் 3த்துலேயும் காமனாக இருக்க சின்ன பவர், குட்டி பவரை தான் எடுத்துப்போம். சின்ன பவர், அதாவது இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ எது இதில் சிறுசு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டா, அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டு எடுத்துக்கணும். இதே எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா இருக்கிறதுலே பவர் எதுக்கு அதிகமோ அதை தான் எடுத்துப்போம். எல்சிஎம் கேட்டாங்கன்னா இது 3ல் இப்போ எது அதிகம், எக்ஸ் பவர் 4 அதிகம், அப்போ எல்சிஎம் கேட்டாங்கன்னா எக்ஸ் பவர் 4 எடுத்துப்போம். இந்த இடத்துல நமக்கு HCF தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் 4, எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல குட்டியாக இருக்கிறது எடுத்துக்கணுமா, பவர் சின்னதாக இருக்குது, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஒய் பவர் 4, ஒய் ஸ்கொயர்டு, ஒய் கியூப். அப்போ எதை எடுத்துக்கணும், ஒய் ஸ்கொயர் எடுத்துக்கணுமா, எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இசட் பவர் 5, இசட் க்யூபு, இசட். அப்போ இங்கே என்ன பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன எடுத்துப்போம், இசட் தான் எடுத்துப்போம். அப்போ வந்துட்டு இப்போ ஃபைனலாக பார்த்தோன்னா நம்பர்ஸ்க்கு HCF எடுத்தோன்னா 8 வந்துச்சு. அதே மாதிரி நியூமரல்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட், ஒய் ஸ்கொயர்ட், இசட். இப்போ கடைசியாக நமக்கு ஆன்சர் என்ன, இது தான். இப்போ ஆப்ஷன் எதில் இருக்குது, டி ஆப்ஷன். ஓகேயா.